பரோட்டாவெல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டா நல்லாவா இருக்கும். அதே மாதிரி இந்த கிரேவி வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் அது கூட போடாமல் ஒரு கிரேவி வச்சாங்க. இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு ட்ரை பண்ண ரெசிபி தான் இது. இந்த பரோட்டாவை என் வடக்கு நண்பர் தான் ஹோட்டலில் வேலை பக்கமாக சொல்லி கொடுத்தா. ஆனால் இப்போ தான் இதை ட்ரை பண்ணவே எனக்கு டைம் கிடைச்சது. இந்த பரோட்டா ரெடி பண்ணுறதுக்கு உப்பு, எண்ணெய், கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு தனி தெளிச்சு சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இந்த பரோட்டா விசரலாம் வேணா, சப்பாத்தி மாவை நல்லா தீச்சிட்டு சென்டரில் கொஞ்சம் எண்ணெய் தடவி மாவு போட்டு இந்த மாதிரி மடிச்சு ரோல் பண்ணாலே போதும், பரோட்டா மாதிரி வந்துடும். இந்த பரோட்டாவை வேக வைக்கிறது நெருப்பு கங்கு அப்படி இல்லைன்னா நெருப்பில் தான் வேக வைக்கணும். டைரக்ட் இந்த தோசைகள் எல்லாம் போட்டுறாதீங்க. ஸோ அந்த டேஸ்ட் இருக்காது. நார்மல் சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பண்ணி பார்க்குற மாதிரினா அந்த கேஸ் ரேஞ்சில் கூட பண்ணலாம், ஈஸியாகவே இருக்கும். அதே நெருப்பில் ஒரு கொஞ்சம் வரமிளகா, தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதிலே வேக வச்சு எடுத்துக்கலாம். முடிஞ்சால் உருளைக்கிழங்கு அப்படி இல்லைன்னா முட்டை ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பேஸ்ட் மாதிரி நீங்கள் மிக்சியில் கூட அரைக்கலாம். அரைச்சிட்டு சும்மா எப்பயும் தாளி போடும்போது எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு அந்த மாதிரி தாளிச்சிட்டு முட்டையாக இருந்தாலும் சரி உருளைக்கிழங்காக இருந்தாலும் சரி நல்லா உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டியாகும், இல்லைன்னா தண்ணி மாதிரி தான் இருக்கும் இந்த கிரேவி. கூட எந்த ஒரு மசாலாவும் போட தேவையில்ல, கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டால் போதும். டேஸ்ட் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு.